தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகிற நாளும் ஒரு கதை என்கிற இணையவழி தொடர் என்பது கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இலக்கிய ஓட்டத்தில் கலைக்கான இலக்கியத்திற்கான அந்த மகத்தான பணியின் தொடர் ஓட்டத்தில் நாம் தொடர்ந்து பயணித்து நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய மூன்றாவது ஆளுமையை இன்றைக்கு இணைய வழியாக நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக கு. அழகிரிசாமி அவர்களுடைய சிறுகதையை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு அடுத்ததாக தமிழொலி அவருடைய சிறுகதைகளை நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை என போற்றப்படுகிற கீரா என்று அன்போடு அழைக்கக்கூடிய கி. ராஜநாராயணன் அவருடைய சிறுகதை படைப்புகளை நாம் தொடங்கி நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவரால் தொடங்கப்பெற்று இன்றைக்கு இரண்டாம் நாள் நிகழ்வில் கதை சொல்லி வாயிலாக கதை கேட்க இருக்கிறோம். தோழர், உங்க முகம் தெரியல. பொதுச்செயலாளரே, ஆமா ஐயா, அப்படியா? தெரியுது 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 தெரியுது. எனக்கே தெரியுது. நான் கருப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. நான் கொஞ்சம் கருப்பா இருக்கேன். ஈசன் தோழர் மாதிரி சிகப்பா இருந்தா தெரியும். நன்றி நன்றி தோழர். திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்பொழுதைய தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியை அடுத்த இடைச்சேவல் கிராமத்தில் 1922ஆம் ஆண்டு பிறந்த கீரா அவர்கள் 7ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு இன்றைக்கு அவருடைய பாடங்கள் பல்கலைக்கழகத்தில் பாடங்களாக இருக்கிறது. அவருடைய படைப்புகள் எல்லாம் இன்றைக்கு ஆய்வு மாணவர்களுக்கு ஒரு ஆய்வு முனைவர் பட்ட படிப்பினை பெற்றுத்தருகிற அளவில் அவருடைய படைப்பிலக்கியம் உயர்ந்தோங்கி இருக்கிறது. சிறுகதை, நாவல், குறுநாவல், கிராமிய கதைகள் என பல்வேறு தளங்களில் இயங்கி சாகித்ய அகாடமி விருது, தமிழக அரசினுடைய விருது, கனடா நாட்டினுடைய விருது என பல்வேறு விருதுகளை பெற்ற ஆளுமை கீரா. கரிசல் இலக்கியத்தின் தந்தை என போற்றப்பட்ட இவர் வட்டார இலக்கியத்தின் முன்னத்தி ஏர், தமிழ் எழுத்துலகின் பீஷ்மர். இப்படி படைப்பிடக்கிய ஆளுமைகளே பெருமை தக்கிற வகையில் தன்னுடைய படைப்பால் குறிப்பாக தமிழ் இலக்கியமும் இந்த மண்ணும் தமிழும் உள்ளவரை அவர் புகழ் வாழும் அளவில் தன்னுடைய படைப்பால் பெருமை சேர்த்த ஆளுமை கீரா அவர்கள். குறிப்பாக இன்றைக்கு இலக்கிய உலகில் அகராதியை தொகுப்பது என்பது மொழியினுடைய வளத்தை எடுத்து காட்டுவதாக அமையும். அதனுடைய அடிப்படையிலேயே மொழியினுடைய வளம் மதிப்பீடு செய்யப்படுகிறது. அப்படி வட்டார மொழிக்கு வட்டார அகராதியை தொகுப்பதற்கு காரணமாக உரிய அங்கீகாரத்துடன் கிடைத்திட்ட உழைத்தவர் கீரா அவர். இப்படி சிறப்புமிக்க ஆளுமையினுடைய படைப்பை அவருடைய சிறுகதையான நாற்காலி என்கிற கதையை இன்றைக்கு நாம் கதை சொல்லி வாயிலாக திருமதி ஜே. அபிநயா அவர்கள் வாயிலாக கேட்க இருக்கிறோம். தோழர்களே, கதை சொல்லி இருக்கக்கூடிய ராஜேந்திரன் பதின்ம உயர்நிலை பள்ளி வடுகப்பட்டியில் இருக்கக்கூடிய பள்ளியில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணி செய்தவர். தற்பொழுது தன்னுடைய பனடிக்ஸ் என்கிற அந்த டீச்சிங் மெத்தடை, ஆங்கில மொழி உச்சரிப்பினுடைய ஒழிப்பு முறையை, வாசித்தல் பயிற்சியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இணைய வழியாகவும் நேரடியாகவும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இன்றைக்கு சிவகிரியில பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கதை சொல்லி ஜே. அபிநயா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக இணைந்திருக்கிறார். தமிழில் எப்படி உச்சரிப்புகள் சொல்லப்படுகிறதோ அதே போல ஆங்கில உச்சரிப்பையும் கற்று தேர்ந்து சொல்லிக் கொடுக்கிற ஒரு பயிற்றுனர் ஆசிரியராக அபிநயா தோழர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தோழமை மிக்க அபிநயா அவர்கள் கு. அழகிரிசாமி அவர்களுடைய கதையும் நம்மோடு கதை சொல்லியாக பயணித்த அபிநயா அவர்கள் அவருடைய நண்பர் கீரா அவர்களுடைய கதை குறித்தும் 2ஆம் நாள் நிகழ்வில்
முதல் நாளிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்தார். 2ஆம் நாளிலே அகர வரிசையோடு இருக்கக்கூடிய அபிநயா இன்றைக்கு கதை சொல்ல இருக்கிறார். தோழமை மிக்க அபிநயா அவர்களே, கீரா அவர்களுடைய நாற்காலி கதையை தருக வருக. அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கும் இந்த கதை சொல்லல் நிகழ்ச்சியில நான் பங்கு பெறுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எப்பவுமே என்னுடைய உரைகளை நான் தொடங்கும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தமிழ் வரிகளை சொல்றேன். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு கி. ராஜநாராயணன் அவர்கள் கரிசல் இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படும் அவர்களுடைய கதைய சொல்றதே எனக்கு பெரிய பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். உண்மையிலுமே இது எனக்கு கிடைச்ச பேரு அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ஒரு உவகையோட சொல்றேன். சோ இந்த கதைய, இந்த நாற்காலிங்கிற கதைய நான் இந்த கதைய முதல்லயே ஒரு 2-3 தடவை நான் படித்திருக்கிறேன். அதனால நீங்க செய்தி போட்டதையுமே நான் நாற்காலி கதை சொல்றேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. சோ இந்த நாற்காலி கதையில ஒரு குடும்பம் இருப்பாங்க. அந்த குடும்பத்துல ஒரு மாமாவும் இருப்பாரு. அந்த மாமா அங்க விருந்தினரா வருவாரு. அந்த குடும்பத்துல அம்மா, அப்பா, அண்ணன், தங்கை அப்படின்னு ஒரு 4 குழந்தைங்க, ஒரு பாட்டி எல்லாரும் இருப்பாங்க. அந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் கீரா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு விருந்தினரை கொண்டு வர்றாரு. அந்த கதையில ஒரு விருந்தினர் வராரு. அவர் எப்படி வருவாருன்னா, நல்லா சூட்டு பூட் எல்லாம் போட்டுக்கிட்டு, நல்லா கோட் எல்லாம் போட்டுக்கிட்டு அழகா அப்படி வருவாரு. ஆனா வர்றவங்களுக்கு இவங்க வீட்டுல உட்கார வைக்கிறதுக்கு ஒரு நாற்காலி இருக்காது. அவர் ஒரு சப் ஜட்ஜ். சோ அவர் வந்ததையும் அவங்க வீட்டுல இருக்கிற முக்காலியை எடுத்து போடுவாங்க. அந்த முக்காலி எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பெருசா அகலமா இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுலோட பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டிக்கு ரொம்ப உடம்பு அதிகமா இருக்கும். ரொம்ப பாரியான உடம்பு அப்படின்னு எழுத்தாளர் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக அந்த தாத்தா கொஞ்சம் பெருசா அகலமா அந்த முக்காலிய செய்ய சொல்லி இருப்பாராம். அதனால அந்த முக்காலிய கொண்டு வந்து போடுவாங்க அந்த சப்ஜட்ஜுக்கு. அந்த சப்ஜட்ஜ் அவர் அதுல உட்காரும் போது பாத்தீங்கன்னா, கைய ஊனி உட்காருவாரு. கைய ஊனி உட்கார போனா அந்த முக்காலி என்ன ஆகும்னா, கால் தட்டி விட்டுரும். ஏன்னா அது கால் வளைஞ்சிருக்கும். அதனால இத ஆசிரியர் எப்படி சொல்வாருன்னா, இந்த முக்காலியில் ஒரு சனியன் என்னவென்றால், அதன் கால்களும் நேராக இல்லாமல் பக்கத்தில் பாரம் அமையினால் தட்டிவிடும். நாங்கள் எத்தனையோ தரம் முறையில் வைத்திருக்கும் நெய்யை திருட்டுத்தனமாக எடுத்து தின்பதற்கு முக்காலி போட்டு ஏறும் போது அஜாக்கிரதையினால் பல தரம் கீழே விழுந்திருக்கிறோம். பாவம், இந்த சப்ஜட்ஜும் விழப்போகிறாரே அப்படின்னு இவங்க வாயை திறந்து சொல்றதுக்கும் அவர் கைய வச்சு கீழே உருண்டு விழுந்துருவாரு. அதுக்கும் சரியா இருக்கும். உருண்டு விழுந்ததையும் அவங்க குழந்தைங்களுக்கு சிரிப்பு தாங்கவே முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, வீட்டினுடைய புழக்கடைக்கு ஓடிடுவாங்க. புழக்கடைக்கு ஓடிட்டு அங்க போய் அப்படி சிரிப்பாங்க. அந்த வீட்டுல ஒரு குட்டி பாப்பா இருப்பா, குட்டி தங்கை. அந்த தங்கை அந்த சப்ஜெக்ட் விழுந்த மாதிரியே விழுந்து விழுந்து காமிப்பா. விழுந்து விழுந்து காமிச்சு எல்லாத்திட்டையும் 3 பேரும் 4 பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல இதெல்லாம் நடந்து சிரிச்சு முடிச்சுட்டு சரி திரும்ப உள்ள வரலாம் அப்படிங்கும்போது, அதுல உச்சபட்சம் அதுல ஒரு நகைச்சுவை என்ன அப்படின்னா, அத விழுந்தத அவங்க அப்பா அம்மா பார்த்தும் சிரிக்க முடியாம சிரிப்ப அடக்கிக்குவாங்க. அத பார்த்தும் இந்த குழந்தைங்களுக்கு அவங்க சிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சிரிக்காம நிக்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க அதை பார்த்தும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. சோ எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த குழந்தைங்களே புழக்கடையில போய் சிரிச்சுட்டு எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்க்கிறப்ப அந்த முக்காலியும் இருக்காது, அந்த சப்ஜெக்டும் இருக்க மாட்டாரு, கிளம்பி இருப்பாரு. உடனே உள்ள வந்ததையும் அந்த குட்டி தங்கை சொல்லுவா, அண்ணா ஒருவேளை அவரு முக்காலியும் தூக்கிட்டு போயிட்டாரோ அப்படின்னு ஒரு நகைச்சுவா பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்துல சரி இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல ஒரு நாற்காலி செஞ்சு போட்டுடலாம், யாராவது வந்தா நம்ம உட்கார வைக்கிறதுக்கு ஒரு நாற்காலி வேணும் அப்படிங்கிறதுக்காக நாற்காலி செய்யறதுக்கான ஒரு பேச்சு எடுப்பாங்க. ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அதுல அவங்களுக்கு ஒரு நடைமுறை கஷ்டம் இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல பார்வைக்கு கூட ஒரு நாற்காலி கிடையாது. அது கூட நாற்காலி செய்ய தெரிஞ்ச தச்சர்களும் அந்த ஊர்ல கிடையாது.
நகரத்துல செஞ்சு விக்கிற நாற்காலியை வாங்கி கொண்டு வந்து வீட்டுல போட்டுட்டா போகுது அப்படின்னு அந்த வீட்டுல இருக்கிற பையன் பெத்தண்ணா அப்படிங்கிறவர் சொல்லுவாரு. ஆனா அந்த அந்த அதை கேட்டதையும் அத அவங்க அப்பா சொல்லிடுவாரு, நகரத்துல வாங்கிட்டு வந்து போடுறது வந்து உறுதியா இருக்காது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாரு. உடனே அவங்க அத்தை வந்து சொல்லுவாங்க, பக்கத்து ஊர்ல ஒரு கெட்டிக்கார தச்சன் இருப்பதாகவும், அவர் செய்யாத நாற்காலிகளே கிடையாது, கவர்னரே வந்து அவங்க செய்த நாற்காலிய பார்த்து மெச்சி போயிருக்கிறாரு அப்படின்னு அவங்க அத்தை சொல்லுவாங்க. அந்த அத்தை சொன்னதுல உள்ள 2வது வார்த்தையை கேட்டதே அவங்க அம்மா, ஆமா இவர் ரொம்ப கண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சலிச்சுக்குவாங்க, முகத்தை திருப்பிக்குவாங்க. அப்பா வந்து அவங்களோட வேலையாள கூப்பிட்டு அந்த தச்சனுடைய ஊருக்கு அவனை அனுப்பி எங்களோட வந்து உட்கார்ந்துட்டாரு. அந்த தச்சனோட ஊருக்கு இப்ப அவங்களோட வேலையாட்களை வந்து அனுப்பிச்சிட்டாரு. அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட வந்து உட்கார்ந்து இப்போ நாற்காலியை எந்த மரத்துல செய்யலாம் அப்படின்னு பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, தேக்கு மரத்துலதான் செய்யணும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுவாங்க. அப்பதான் தூக்க வைக்க லேசாகவும் அதே சமயத்துல உறுதியாவும் இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டி தன்னுடைய கால்களை நீவிக்கிட்டே சொல்லுவாங்க. அந்த காலத்துல பாட்டிங்க எல்லாம் காலை நீட்டி தரையில உட்கார்ந்து உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க அந்த பாட்டி. இதை என்னால அப்படியே வியூகிச்சு பார்க்க முடிஞ்சது இந்த கதையை படிக்கும்போது, இந்த பாட்டி உட்கார்ந்து இருக்கிறத. அப்படி வந்து அவங்க படிச்சுட்டு இருக்கு காலை அப்படியே நீவிக்கிட்டே சொல்லுவாங்க. அப்ப அந்த பாட்டிக்கு வந்து அந்த கால் மேல அலாதி பிரியம் அப்படின்னு அந்த குழந்தைங்களாம் நினைச்சுக்குவாங்க. ஆனா வயசானவங்களாலே கால் வலி இருக்கதானே செய்யும். சோ காலை வந்து அவங்க நீவி தடவி கொடுத்துட்டு அதை சொல்லுவாங்க. இந்த சமயத்துல வந்து அவங்களோட தாய் மாமன் வந்து அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்ப வந்து பெத்தண்ணா வந்து ஓடி போய் அந்த முக்காலி எடுத்துட்டு வந்து போடுவான் உட்கார்றதுக்கு. அப்போ எல்லாரும் சேர்ந்து அப்படியே கொள்ளுன்னு சிரிப்பாங்க. ஏன்னா இப்பதானே ஒரு சம்பவம் நடந்தது, அதனால வந்து இப்படி எல்லாரும் சிரிப்பாங்க, ஐயோ இந்த முக்காலி எடுத்துட்டு வந்து போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அந்த மாமனார் வந்து அவங்கள வந்து மாமா வந்து மாமனார்னு சொல்லியிருப்பாங்க அழகா. மாமனார் எங்க வீட்டுக்கு வந்தாலே அவருக்குன்னு ஒரு தனி இடத்துலதான் உட்காருவாரு அப்படின்னு அத வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பட்டக சாலையினுடைய தெற்கு ஓரத்தில் இருக்கிற சுவரை ஒட்டி இருக்கிற தூண்நில வந்து சாஞ்சுதான் அவர் உட்காருவார். உட்கார்ந்ததும் முதல் காரியமா தன்னுடைய குடுமிய வந்து அவர் அவிழ்த்து ஒரு தரம் அப்படியே தட்டி அப்படியே தலைய சொரிஞ்சு கொடுத்து திரும்பவும் அந்த குடுமையை இறுக்கி கட்டிக்குவார். அப்படி கட்டிக்கிறப்ப கட்டி முடிச்சதையும் தவறாம சுத்தி இருக்கிற தரையெல்லாம் பாப்பார், ஏதாவது முடி இது விழுந்துருச்சா அப்படின்னு பாப்பாரு. உடனே அதுக்கு வந்து இந்த பசங்க பெத்தண்ணா வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, தலையில இருந்து துட்டு ஒண்ணும் கீழே விழுந்ததா தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்கண்டமா சொல்லி அந்த குழந்தைங்க சிரிப்பாங்க. ஆனா எப்ப அந்த வீட்டுக்கு வந்தாலும் அந்த மாமாவை வந்து இப்படி காகித பானங்களால வந்து அவங்க வந்து துளைச்சிருவாங்க அந்த குழந்தைங்க. அவர் வந்து, சம்பந்திக்காரர்கள் நீங்கள் பார்த்து என்னை கேலி செய்யாவிட்டால் வேறு யார் செய்வார்கள் என்கிற மாதிரியே வாயை திறக்காமல் கள்ளு பிள்ளையார் மாதிரி அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து புன்னகையோடு இருப்பார். இப்படி அவங்களோட ஏடாகி பேச்சுக்களுடைய காரம் அதிகமாகும் போது, ரொம்ப அதிகமா இப்படி எக்கண்டமா பேசி சிரிக்கும் போது அவங்க அம்மா ஒரு அதட்டு போடுவாங்க. அவங்க அம்மா என்ன அதட்டு போடுவாங்கன்னா, ரொம்ப பேசுவாங்க, இப்படி எல்லாம் மாமாவை பேசாதீங்க. கடைசியில அந்த வார்த்தையினுடைய முடிவு என்னவா இருக்கும்னா, கழுதைகளா அப்படிங்கிற முடிகிற மாதிரி ஒரு அதட்டு போடுவாங்க. அவங்க மாமனார் வந்து உட்கார்ந்ததையுமே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அடுப்படி யாருக்குமே அம்மா தன்னோட அம்மா வீட்டுல இருந்து யாராவது வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா. வந்ததையுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா எழுந்து அடுப்புக்கு அவசரமா போவாங்க. உடனே அவங்க அப்பாவும் பின்னாடியே போவாரு. போயிட்டு கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா வந்து காயமிட்ட மோரை வந்து வெள்ளி டம்ளர்ல எடுத்துட்டு நடந்து வருவாங்க. அவங்க நடந்து வர்றப்ப சிந்தாம கொண்டு வரணும் இல்லையா, அப்படி மெதுவா நடந்து வரப்ப அவங்க அப்பா பின்னாடி அவங்க அம்மா நடக்கிற மாதிரி கையை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து காமிச்சிட்டே வருவாரு. அதை பார்த்து இந்த பசங்க எல்லாம் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாது, அவங்க அப்பா இந்த பசங்களுக்கு தெரிகிற மாதிரி நடந்துட்டு வருவாரு. அப்படி நடந்துட்டு வர்றப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அவ அண்ணா வந்திருக்கானாம், அதான் ரொம்ப அக்கறையா மோர் கொண்டு போய் கொடுக்கறத பாரு அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுத்திருப்பாங்க. அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி இருக்குமா இந்த குழந்தைங்களுக்கு. அப்புறம் அந்த மோரும் அந்த பெருங்காயத்தினுடைய வாசமும் வந்து
அதை எடுத்துட்டு வரும்போதே இந்த குழந்தைங்களுக்கும் நாமளும் மோர் குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வருமா. அந்த அளவுக்கு அந்த மோர் வாசமா நல்லா இருக்குமா, அவ்வளவு திவ்யமா இருக்குமா. இந்த மோருக்காக ஒரு கதை இருக்கும். இந்த மோருக்காக என்ன கதைன்னா, அந்த வீட்டுல ஒரு பசு இருக்கும். அந்த பசு காராம் பசுன்னு சொல்லுவோம். அந்த பசுவை வந்து இந்த மாமா தான் வந்து கண்ணாவரம் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்திருப்பாரு குழந்தைங்களுக்காக. கண்ணாவரம் சந்தைக்கு போய் அவரு கண்ணுக்குட்டியோட வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த அந்த கண்ணுக்குட்டிக்கு மேல வந்து அந்த வீட்டுல இருக்கிற குட்டி பசங்க அந்த தம்பிக்கும் தங்கைக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா அந்த அந்த வீட்டுக்கு வந்தாலே அந்த மாமா என்ன பண்ணுவாருன்னா, அந்த பசுமாட்டை பார்த்து ஒரு தடவை அந்த பசுமாட்டை சுத்திட்டு அதை அப்படியே தடவி கொடுத்து, அப்படியே என் கண்ணே பற்றும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாட்டை அப்படி ஒரு 2 வார்த்தை புகழ்ந்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே வருவாராமா. சோ அதனால அந்த மாமா வர்றது மோர் குடிக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு இந்த குழந்தைங்க வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. எப்ப பாரு இவங்க வந்து இந்த மோர் குடிக்கிறதுக்காக தான் இவர் வர்றாரு அப்படின்னு அவங்க நினைச்சுக்குவாங்க. ஆனா இன்னொரு பயம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாட்டினுடைய பால் வற்றியதும் பசி அவர் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போயிடுவாரு. கண்ணுக்குட்டியும் பசுவோட போயிடுமே அப்படின்னு இந்த மாமா மேல கொஞ்சம் வருத்தமா இருக்கும். சோ இப்படி பின்னாடி ஏற்பட போகிற இந்த மாமா வந்து கண்ணுக்குட்டி எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாரு அப்படிங்கிற அந்த கோபம், அந்த அந்த ஒரு இது வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். அதனால இவரு மோர் குடிக்கிறப்ப இந்த குழந்தைங்க வந்து அப்படியே கண்ணுல அப்படியே முறைச்சு பாப்பாங்க, அப்படியே துளைச்சு எடுக்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனாலும் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த மோரை குடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த நாற்காலியை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த விவாதத்துல அந்த மாமாவும் ஆசையா கலந்துக்குவாரு. எனக்கு ஒரு நாற்காலி செய்யணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னது இவங்களுக்கும் வந்து எங்களுக்கு ஒரு துணை கிடைச்சிருச்சு. சோ நம்ம 2 நாற்காலி செய்ய போறோம் அப்படின்னு மகிழ்ச்சியா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப மாமா வந்து சொல்லுவாரு, வேப்ப மரத்துல செஞ்சா நல்லது, அதுல உட்கார்ந்த உடம்புக்கு குளிர்ச்சி, மூலவியாதி கூட கிட்ட அண்டாது அப்படிங்கிற மாதிரி மாமனார் சொல்லுவார். உடனே வேப்ப மரத்தை பத்தி பேசினதும் இந்த பெத்தண்ணாவோட அப்பா வந்து அப்படியே மேலையும் கீழையும் பாப்பாரு. ஆச்சரியத்தோட திருட்டு மொழியோட பாப்பாரு. என்னடா இது, முந்தானேத்துதான் நம்ம பண்ணைக்காரன்ட்ட வந்து நம்ம புஞ்சையில் இருக்கிற வேப்ப மரத்தை வெட்டி ஆற போடணும்னு சொன்னோம். ஆனா இவர் வந்து இன்னைக்கு இந்த வேப்பமரத்தை பத்தி பேசுறாரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வேப்பமரத்தை வந்து பேசினதுக்கு அப்புறம் இந்த பெத்தனா வந்து சொல்லுவான், பூவரசங்கட்டையில செஞ்சாதான் நல்லா இருக்கும். பூவரசங்கட்டை வந்து அப்படியே கண் இறுக்கமா இருக்கும் அந்த மரத்துலதான். அது நுண்மமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும், ரொம்ப உறுதியாவும் இருக்கும் அப்படின்னு பெத்தனா சொல்லுவான். ஆனா அக்கா சொல்லுவாங்க, இதுகளெல்லாம் வெளிர் நிறத்துல உள்ளவைகள்டா, பார்க்கவே சகிக்காது, வெள்ளையா இருக்கும். கொஞ்ச நாள் போனா இதுக்கு மேல நமக்கே வெறுப்பு வந்துரும். செங்கரும்பு நிறத்திலோ அல்லது எள்ளு புண்ணாக்கு மாதிரி கருப்பு நிறத்திலோ இருக்கிற மரத்துல செய்யறதுதான் நல்லது. அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு அக்கா சொன்னது எல்லாத்து கண்லயும் அந்த ஞாபகத்துல வந்து ஒரு கருப்பு முன்னந்தங்கால்களுடனும் பின்னந்தங்கால்களுடனும் ஒரு நாற்காலி அப்படியே வந்து ஊஞ்சலாடிட்டு போகும். அந்த நினைவுல அந்த ஒரு பிம்பம் தோன்றி மறையும். அந்த பிம்பம் தோன்றி மறையிறப்ப உங்களுக்கு அப்படியே ஒரு சுவாசனமா, அதை வந்து ஒரு சுவாசனமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நாற்காலியே பார்த்தது இல்லையா, இனிமேதான் ஒரு புது நாற்காலியே பார்க்க போறாங்க, செய்ய போறாங்க. அப்படியே ஒரு புது நாற்காலி வந்து அப்படியே ஒரு சுகாசனமா அது அவங்களுக்கு தெரியும். அவ்வளவு அழகா அத கற்பனையில சொல்லியிருப்பாங்க. எனக்கும் தோன்றி மறைஞ்சது நான் இதை படிக்கும்போது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அவங்க சொன்னது மாதிரி அவங்க சொன்னதுதான் சரி அப்படின்னு பட்டது. உடனே அந்த மாமனார் வந்து மாமனார் வீட்டுக்கு ஒண்ணு, இவங்க வீட்டுக்கு ஒண்ணுமாக 2 நாற்காலி செய்ய சொல்லுவாங்க. அப்போ இந்த 2 நாற்காலிகளும் அந்த வீட்டுல வந்து இறங்குறப்போ 2ம் பாத்தீங்கன்னா அந்த 2 நாற்காலியும் ஒரே மாதிரி இருக்கும். அத வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ராமன் லட்சுமணர் மாதிரி அப்படி ஒத்துமையா 2 நாற்காலி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதையுமே வந்து இந்த அதை இவங்க வந்து எந்த நாற்காலியை நாம வச்சுக்கலாம் அப்படின்னு, இது நல்ல நாற்காலியா அது நல்ல நாற்காலியா அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்து கடைசியில ஒரு நாற்காலியை மாமா வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. கொடுத்து விட்டதுக்கு அப்புறமும் கூட கொடுத்து விட்ட நாற்காலி தான் நல்ல நாற்காலியோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு
அவங்க வந்து அந்த நாற்காலியை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாற்காலி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா அந்த நாற்காலியில உட்கார்ந்து பார்ப்பாங்க. எவ்வளவு ஆசையா இருக்கும் வீட்ல ஒரு புது பொருள் வரும்போதே. அதுல எல்லாரும் உட்கார்ந்து உட்கார்ந்து பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா அத உணருவாங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பெத்தனா உட்கார்ந்து பார்ப்பான். ஆஹா! உட்கார்ந்து பாத்தீங்க, ஆஹா! ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ரசிச்சு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆஹ் 2 கைகளையும் அந்த நாற்காலியில வச்சு தடவி பார்ப்பான். இதுக்கு ஒரு உரை தைச்சு போடணும் அப்படின்னு சொல்லுவா. இல்லைன்னா அழுக்காகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி தங்கைக்கும் குட்டி தம்பிக்கும் அடிக்கடி சண்டை வரும். நீ மட்டும் அப்ப புடிச்சு உட்கார்ந்துட்டே இருக்க, எழுந்திருடா, நானும் உட்காரணும் இப்போ அப்படின்னு அந்த குட்டி தங்க சொல்லுவா. உடனே அவனை பார்த்து கத்துவா. அப்புறம் ஐயோ, இப்பதானே உட்கார்ந்தேன், பாரம்மா இவள என்று சொல்லுவான் அந்த குட்டி தம்பி. 2 பேரும் இப்படிதான் சண்டை போட்டுக்குவாங்க அந்த வீட்டுல. இந்த நாற்காலியில நான் இப்பதானே உட்கார்ந்தேன், நான் எப்ப உட்கார்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க 2 பேரும். அவ்வளவு ஆசையா அந்த நாற்காலியில உட்கார்ந்து இருப்பாங்க. இவங்க வீட்டுல நாற்காலி வாங்கின விஷயம் தீ மாதிரி பரவிடுச்சு ஊருக்குள்ள. சோ எல்லா குழந்தைகளும் எல்லா பெரியவங்களும் வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போனாங்க அந்த நாற்காலிய. சில பேர் வந்து தொட்டு பார்த்தாங்க, சில பேர் வந்து தடவி பார்த்தாங்க. நாற்காலியா அப்படின்னு ஒரு கிழவனார் வந்து அந்த நாற்காலியில உட்கார்ந்து தடவி பார்த்துட்டு, நல்ல கனம், உறுதியா செஞ்சிருக்கிறான் தச்சன் அப்படின்னு பாராட்டி போவாரு. கொஞ்ச நாள் ஆகும். ஒரு நாள் ராத்திரி இருக்கும். யாரோ அந்த வீட்டு கதவை வந்து தட்டுவாங்க. தட்டுனதையும் சொல்லுவாங்க, ஊருக்குள்ள யாரோ ஒரு பிரமுகர் வந்து இறந்துட்டாங்க, அவங்க இப்பொழுதுதான் இறந்துட்டாங்க, நாற்காலி வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போவாங்க. அந்த ஊருக்குள்ள இறந்த பிரமுகர் வந்து இவங்க வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கிறதுனால இவங்களும் குடும்பத்தோட போய் அந்த துட்டியில கலந்துக்குவாங்க. அப்படி கலந்துக்கிறப்ப பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி எங்கள் ஊர்ல இறந்து போனவர்கள் எல்லாம் அங்க போய் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்க எல்லாம் அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உரலை வந்து படுக்க வச்சு அது உருளாம அதுக்கு அணை கொடுத்து சாக்குல வைக்கோல திணிச்சு அதுல வந்து அத ஒரு முட்டா கொடுத்து உட்கார வச்சிருப்பாங்க இறந்தவங்கள. ஆனா இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த நாற்காலியில உட்கார வச்சுட்டாங்க. இறந்தவங்கள இந்த நாற்காலியில உட்கார வச்சுட்டாங்க. இப்ப எப்ப போய் அந்த பார்த்ததே உங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நாற்காலிக்கு பிடிச்சது வேணா அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த வீட்டுல விசேஷத்தை முடிச்சிட்டு நாற்காலிய கொண்டு வந்து அவங்க வீட்டோட முன் தெருவுல கொண்டு வந்து போடுவாங்க. உடனே இவங்க பணியாளர் வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த நாற்காலிய பின்னாடி கொண்டே கிணத்தடியில போட்டு ஒரு பெரிய பக்கெட் வாளியில ஒரு 15 வாளி தண்ணியை ஊத்தி அந்த வைக்கோல வச்சு நல்லா தேய்ச்சு அந்த நாற்காலியை கழுவி கொண்டு வந்து மறுபடியும் முன்னாடி வீட்டு முன் தொழுவத்துல போடுவாங்க. அப்படியே போட்டாலும் அவங்களுக்கு யாருமே அதுல உட்கார மாட்டாங்க, பயந்துக்குவாங்க. பல நாள் இது வந்து அப்படியே இருக்கும் அந்த நாற்காலி. எல்லாரும் அதுல உட்கார்றதுக்கு பயந்துக்குவாங்க, ஒவ்வொருத்தரும் பயந்துக்குவாங்க. அப்புறம் ஒரு நாள் நல்ல வேலையா அந்த வீட்டுக்கு வந்து யார் வருவாங்கன்னா, ஒரு விருந்தாளி வருவாங்க. அவங்க வந்து வந்ததையும் அந்த நாற்காலி எடுத்து கொண்டு வந்து போட சொல்லுவாங்க. பரவாயில்ல, நான் சும்மா இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு உட்காந்துக்குவாரு, கீழே உட்காந்துக்குவாரு. அப்படி அந்த ஜமக்காலத்துல போய் உட்கார போயிடுவார். அப்புறம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த நாற்காலியில உட்காருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் எந்திரிச்சு வந்து நாற்காலியில உட்காருவாரு. சரி, இவ்வளவு தூரம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாற்காலியில வந்து உட்காருவாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உடனே அந்த சின்ன தம்பியும் சின்ன பாப்பா குட்டி தங்கையும் இருப்பாங்களா, அவங்க 2 பேரும் புலக்கடைக்கு ஓடி போய் எட்டி எட்டி பார்ப்பாங்க. ஏதாவது ஆயிடுச்சா அவருக்கு அப்படின்னு சொல்லி எட்டி எட்டி பார்ப்பாங்க. எட்டி எட்டி அதுக்கப்புறம் மறுநாள் அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் நல்லா தூங்குவாரு. மதியானம் நல்லா சாப்பிட்டு அந்த வீட்டுல படுத்து தூங்குவாரு. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல ஒரு உள்ளூர்ல இருக்கிற ஒரு தாத்தா வந்து அந்த நாற்காலியில வழக்கம் தற்செயலா உட்கார்ந்துருவார். அப்ப அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் குறையும், ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அத பார்த்துட்டு ஆனா இந்த குட்டி தம்பியும் தங்கையும் என்ன சொல்லி சிரிப்பாங்க அப்படின்னா, இவரு இப்பவே ஒத்திக பாக்குறாரு அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நாற்காலிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழக்குவாங்க.
முதல்ல வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாம் உட்காருவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு இன்னும் பயமே போயிருக்காது. தம்பிய உட்கார சொன்னா அவன் வந்து நீ போய் உட்காரேன் அப்படின்னு தங்கச்சி சொல்லுவான். அந்த குட்டி பாப்பாவை போய் உட்காரு, குட்டி பாப்பா வந்து இந்த தம்பிய போய் நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லுவா. 2 பேரும் ஏன் நீ உட்கார்றதானே, நீ உட்கார்றதானே அப்படின்னு 2 பேரும் எனக்கு வேண்டாங்கிற மாதிரி பயத்தோட இருப்பாங்க. ஒரு நாள் அந்த வீட்டுல பக்கத்து தெருவுல சுகந்தி அப்படின்னு ஒருத்தங்க அவங்களோட குழந்தைய கொண்டு வந்து தற்செயலா அந்த நாற்காலியில உட்கார வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டு குழந்தைகளும் வந்து அந்த நாற்காலியில உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பவும் ஒரு நாள் ராத்திரி யாரோ இறந்து போயிட்டாங்க. மறுபடியும் வந்து அந்த நாற்காலிய தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் அப்படியே நாற்காலியை கொடுக்கறப்ப இவங்க வருத்தத்தோட தான் கொடுப்பாங்க. என்னடா நாற்காலி எப்ப பாரு தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு. ஆனா வாங்க வந்தவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, நம்ம வீட்டுல நடந்த துக்கத்தை கேட்டுதான் இவங்க ரொம்ப வருத்தமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தூக்கம் வேற கலைஞ்சு போயிருமா, தூக்கம் கலைஞ்சு எரிச்சல் வேற இருக்கும் அவங்களுக்கு. உடனே அக்கா சொல்லுவாங்க ஒரு நாள், இந்த செத்து தொலைகிறவங்க ஏன் தான் இப்படி அக்காலத்துல சாகுறாங்களோ தெரியல அப்படின்னு அக்கா சொல்லுவாங்க. நல்ல நாற்காலி செய்தோமடானா, செத்து போன ஊர்காரன்கள் உட்காருவதற்காக சை அப்படின்னு அவங்க அண்ணன் அழுத்துக்குவாரு. அதுக்கப்புறம் நாற்காலி செய்ய கொடுத்த நேர பலன் அப்படின்னு சொல்லி அத்தை சொல்லுவாங்க. இப்படி பெத்தண்ணா வந்து ஒரு நாள் ஒரு யோசனை செய்வான். அவன் என்ன செய்வானா, அவனும் அவனோட தம்பியும் மட்டும் ஒரு யோசனை பண்ணுவாங்க. யோசனை பண்ணி வச்சுக்குவாங்க. ஒரு நாள் அம்மா வந்து அவங்கள வந்து ஒரு காரியமா வந்து மாமனாருடைய வீட்டுக்கு போய் வரும்படி சொல்லுவாரு. ஏன்னா அங்க ஒரு நாற்காலி இருக்கு. இப்ப மாமனார் வீட்டுக்கு போவாரு இவரு. போனதுக்கு அப்புறம் நுழைஞ்சப்போ அந்த மாமனார் வந்து நாற்காலியில அப்படியே அமர்க்களமா அழகா உட்கார்ந்து இருப்பாரு. அதுல உட்கார்ந்து அழகா வெற்றிலை போட்டுட்டு இருப்பாரு. அவரு வெற்றிலை போடுறது அவ்வளவு அழகா வர்ணிச்சு கீரா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே இந்த வெற்றிலை வர்ணனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை அப்படியே படிச்சு காமிக்கிறேன். ரொம்ப அழகா இருந்தது. ஆஹ் அவரு வெற்றிலை போடுவதை பார்த்து கொண்டிருப்பதே ஒரு சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு. தினமும் தேய்த்து துடைத்த தங்க நிறத்துல பளபளன்னு இருக்கிற ஜானகலம் முழநீளம் 4 விரல் உயரம் கொண்ட வெற்றிலை செல்லத்தை நோகுமோ நோகாதோ என்று அவ்வளவு மெல்ல பக்குவமாக திறந்து பூஜை பெட்டியிலிருந்து சாமான்களை எடுத்து வைக்கிற பதனத்தில் ஒவ்வொன்றாக எடுத்து வெளியில் வைப்பார். வெற்றிலையை நன்றாக துடைப்பாரை தவிர காம்புகளை கிள்ள மாட்டார். காம்புகளை அவ்வளவு சிக்கனம். அவ்வளவு சிக்கனம். சில சமயம் முரசல் வெற்றிலை அகப்பட்டு விட்டால் மட்டும் இலையில் முதுகில் உள்ள நரம்புகளை உரிப்பார். அப்பொழுது நமக்கு முத்தப்பனை பிடிச்சு முதுகு தோலை உரிச்சு பச்சை வெண்ணைய தடவி என்ற வெற்றிலையை பற்றிய ஆழிப்பாங்கதை பாடல் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த களிப்பாக எடுத்து இந்த வெட்டுப்பாக்கு தானே வச்சிருப்பாங்க, அதை எடுத்து முதல்ல முகந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் முகந்து பார்த்தாதான் வெற்றிலை போடும்போது சொக்கு ஏற்படாதான். அதுக்காக முகந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பாக்க வந்து அப்படின்னு ஊதுவாரு. அப்படி ஊதுனா கண்ணுக்கு தெரியாத புழுவெல்லாம் அந்த பாக்குல இருந்து போயிருவோம். இப்படி உஷ்ணம் இது ஒரு 4-5 தடவை நடக்குமா. அதுக்கப்புறம் வந்து இந்த முகர்ந்து பார்த்தலும் ஊதலும் வர வர வந்து அப்படி ஒரு 4-5 தடவை நடக்கும் அந்த வெற்றிலை உள்ள வாய்க்குள்ள போறதுக்குள்ள அப்படின்னு அவங்க அழகா அதை வர்ணனை செஞ்சிருப்பாங்க. அப்புறம் ஒருத்தங்க உபயோகிக்கிற சுண்ணாம்பு டப்பிய பார்த்தாலே நாம வந்து அவங்களோட சுத்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மாமனார் வந்து இதெல்லாம் வந்து மன்னன் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த விரல்ல மிஞ்சி இருக்கிற சுண்ணாம்பு கூட அந்த டப்பாவுல துடைக்கும் போது வெளியில படாம தான் துடைப்பாங்க. அவருடைய சுண்ணாம்பு டப்பியை எடுத்து கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்குமா. ஆனா அந்த சுண்ணாம்பு டப்பை வாங்கி ஒரு 15 வருஷம் இருக்கும். அப்படி அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்ரிடே டார்ச் லைட் ஒண்ணு வாங்கி வச்சிருப்பாரு. அப்படியே புதுசா வாங்கி அப்படியே வச்சிருப்பாரு. ஆனா இவங்க வீட்டுல ஒரு டார்ச் லைட் இருக்கும், அது வந்து ஒடுங்கி பழசு மாதிரி ஆயிருக்கும். ஆனா இவர் 15 வருஷத்துக்கு வாங்கினத அப்படியே புதுசா வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நாற்காலிய வந்து
அவர் தவிர அந்த வீட்டுல யாருமே உபயோகிக்க மாட்டாங்க. அவங்க மாமா மட்டும்தான் அந்த நாற்காலியில உட்காருவாங்க. அப்படியே எழுந்ததையும் முதல் காரியமா நாற்காலியை வந்து அழகா தொடச்சு வைப்பாரு. ஒரு இடத்துல இருந்து அதை இன்னொரு இடத்துக்கு மெதுவா தூக்கி கொண்டு போய் வைப்பாரு. இழுத்து கூட போக மாட்டாரு. அவ்வளவு அழகா மெதுவா வைப்பாரு. அப்புறம் மாமனார் வந்து இவனை பார்த்து வர வேண்டும் மாப்பிள்ளை வாழ் அப்படின்னு அழகா வரவேற்பாரு. கொஞ்சம் வெற்றிலை போடுறீங்களா போடலாமே என்று என்னை கேட்டுவிட்டு அப்புறம் பதிலும் அவரே சொல்லிடுவார். படிக்கிற புள்ள வெற்றிலை போட்டா கோழி முட்டும். அம்மா சொல்லி அனுப்பிய தகவலை வந்து அவரு சொல்லிட்டு உடனே வீடு திரும்பிடுவான் அந்த பையன். அதுக்கப்புறம் மறுபடியும் ராத்திரியில ஒரு நாள் கதவை தட்டுற சத்தம் கேட்கும். அப்ப இந்த பெத்தண்ணா மட்டும் வெளியில எழுந்திருச்சு போய் எல்லாரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த போய் அண்ணனை மட்டும் எழுப்பான் பெத்தண்ணாவை. சோ பெத்தண்ணாவை எழுப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேரும் ஒரு இளவு வீட்டுக்காரர் வெளியில வந்து நின்னுட்டு இருக்காரு, அவங்கள தெரு பக்கம் நின்னுட்டு இருப்பாரு. அவங்கள வந்து இவன் வந்து தெரு பக்கம் அழைச்சிட்டு போய் சொல்லுவாரு. இந்த விஷயத்த சொல்லி முடிச்சதும் அந்த பெத்தண்ணா வந்து என்ன பண்ணுவாருன்னா நிதானமா சொல்லுவாரு, நாற்காலி தானே எங்கள் மாமனார் வீட்டில் இருக்கிறது, போய் கேளுங்கள் தருவார் அப்படின்னு அவங்கள அனுப்பி வச்சுட்டு இந்த பெத்தனா வந்து சத்தம் இல்லாம வந்து சிரிச்சுட்டு வந்து படுத்துப்பான். அப்பா வந்து தூக்கத்துல அப்படியே ரொம்ப படுக்கையில புரண்டுகிட்டே வந்து கேட்பாரு, என்ன யார் வந்தாங்க அப்படின்னு. வேலை என்ன, பிணையலுக்கு மாடுகள் வேணுமா அப்படின்னு பெத்தனா சொல்லிட்டு கம்முன்னு படுத்துருவாங்க. உடனே எல்லாரும் வந்து அந்த துப்பட்டியை இழுத்து, அவங்க அப்பா வந்து துப்பட்டினா போர்வை இழுத்து போத்திட்டு நல்லா தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த மாமனார் இப்ப வந்து எல்லாரும் மாமனார் வீட்டுலதான் போய் நாற்காலி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்பொழுது மாமனார் வீட்டில் காட்டில் மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பையன் மறுபடியும் மாமனார் வீட்டுக்கு போவான். ஒரு நாள் போன போது அவர் வந்து தரையில உட்கார்ந்து வெத்தலை போட்டுட்டு இருப்பாரு. அப்ப வெத்தலை போட்டுட்டு இருக்கிறதுனால என்ன இப்படி கீழே நாற்காலி எங்கே சுற்றும் முற்றும் பார்ப்பான் நாற்காலி எங்க அப்படின்னு. ஆனா அந்த வெற்றினுடைய முதுகுல பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு தடவிக்கிட்டே அவரு சொல்லுவாரு, புன்னகை அப்படியே இப்படி சிரிப்பாரு, என் மாப்பிள்ள நீ தானே பண்ண இதெல்லாம் அப்படியே ஒரு மனசுக்குள்ள நினைச்சுக்குவாரு. புன்னகையை செஞ்சுட்டு சொல்லுவாரு, அந்த காரியத்துக்கு ஒரு நாற்காலி தேவைதானே, அதான் அதுக்கே இருக்கட்டும் வச்சுக்குங்கன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு அப்படியே உனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிரும். இவரை நாம வந்து ஈயாத லோபி, யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டாருன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த செயலை சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே வீட்டுல வேகமா நடந்து போய் பெத்தனாட்ட சொல்லலாம்னு வேகமா நடந்து போவான். ஆனா போக போக அப்படியே அவனோட நட தணிஞ்சு போயிடும் அப்படியே மெதுவா. இதை யோசிச்சுக்கிட்டே போகும்போது ஐயோ நம்ம மாமாவை வந்து இப்படி நினைச்சிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடயே நடந்து போயிடுவோம். நன்றி தோழமையே. உண்மையில கதை கேட்டதுல ரொம்ப கதை சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க கதையை ரசிச்சு சொன்னதை காட்டிலும் சுவைச்சு சொன்னீங்க. ரொம்ப எல்லா இடங்களிலும் கீரா ஐயா தன்னுடைய கதையை கட்டமைக்கின்ற பொழுது அந்த வார்த்தைகளை எப்படி உணர்ந்து எழுதினாரோ அதை உணர்ந்து நீங்களும் கதை சொல்லியாக பயணித்திருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்வா இருக்கிறது. உங்களோட நல்ல சிரிச்ச முகத்தோட எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல எல்லல், எந்த இடத்துல ஏக்கம், எல்லாம் ஒரு முகபாவனையோடு அதை காட்டிலும் உங்களுடைய அந்த குரலில் இருக்கக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்கள் அந்த கதைக்கு உயிரோட்டத்தை மேலும் மேலும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனித கருவாக வளம் வர வைத்திருக்கிறீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமைக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி தோழமையை. ஏன்னா கு அழகிரிசாமி அவருடைய கதையிலும் நீங்கள் சிறப்பாக கதை சொன்னீர்கள். அதே போல ஐயா கீரா அவர்களுடைய சிறியதையும் சிறப்பாக எங்களோட கதையால் பயணித்திருக்கிறீர்கள். வழக்கம் போல் எங்களுடைய பின்னூட்டம் தருகிற எங்களுடைய தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்ற மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் அன்பான வேண்டுகோள், பின்னூட்டம் எல்லோரும் தாருங்கள். புதியவர்கள் ஏன்னா நிறைய பேர் உள்ள இருக்கீங்க. எழுத்தாளர் லட்சுமி பெருமாள் நிறைய பேர் உள்ள இருக்காங்க. அபிநயமா உங்க குட்டீஸும் கதை கேட்டாங்களா? கதை கேட்டாங்க ஐயா. பார்த்தேன். ரொம்ப ரசிச்சு நீங்க சொல்லும் போதும் அப்படியே ஆழ்ந்து அதை காட்டிலும் ஒரு மகிழ்ச்சி வேற என்ன வேணும். ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருந்தது. பின்னூட்டம் எல்லா தோழர்களும் தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கதை சொல்லல் என்பது
ஏதோ ஒருவர் இருவர் பங்கு பெறுகிற நிகழ்ச்சி கிடையாது தமிழ்நாடு கதை இலக்கிய பெருமன்றம். உங்கள் மனத்தில் எழுகிற இந்த கதை தொடர்பான, அது முக்கியம் தான், கதை தொடர்பான கருத்தாக்கங்களை உங்களுடைய பின்னூட்டமாக தர வேண்டும் என்று கேட்டு நான் எங்களுடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா தொடக்கி வைக்கிறோம். எல்லோருக்கும் அன்பு வணக்கம். அபிநயா ரொம்ப அபிநயத்தோடு அழகான குரலில் தெளிவான உச்சரிப்பில் ஏற்ற இறக்கங்களோடு அந்த சிறுகதையே ஒரு நாடகமாக்கி ஒரு ஒரு ஓரங்க நாடகம் மாதிரி அருமையா நடிச்சு காட்டிட்டாங்க. இந்த கதையை நாங்க நாற்காலியை நேரம் பார்த்த மாதிரியே உணர்ந்தோம், அந்த நாற்காலியை அனுபவிச்சு உட்கார்ந்த மாதிரியே உணர்ந்தோம். மிக அருமையாக சொன்னாங்க. அபிநயாவுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த கதையை நான் படிக்கும்போது எனக்கு இளமை நினைவுகள் அப்படியே படிப்படியா வந்துருச்சு. 1969 தான், அப்பதான் நான் ஆசிரியராக பணிக்கு சேர்றேன். அப்ப நாங்க இளைஞர்களா இருக்கும்போது கண்ணதாசன் இலக்கிய இதழில் எங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு ஆர்வம், இலக்கியத்துல தாகம் கொண்டு இந்த கண்ணதாசன் இலக்கிய இதழில் நாங்க வாங்கி படிப்போம். எங்க ஊர்ல தொடங்குறோம். அதுக்கு முன்னும் கவிஞரே, உங்களுடைய குரல் கேட்கவில்லை. ஒருவேளை எனக்கும் கேட்கலையா? சிவசுப்ரமணியன் தோழர், உங்களுக்கு கேக்குதா? கேட்கல தோழர். ஆமா, ரவீந்திர பாரதி ஐயா. ஏற்கனவே வள்ளிக்கண்ணன் அவர்கள் முத ஒரு வீட்டுக்கு துவர் கடிகாரம், அலாரம் சொல்றோமே, துவர் கடிகாரம் பெண்டூலம் அசையும். ஒவ்வொரு மணிக்கும் ஒரு சத்தம் கொடுக்கும். 1 மணிக்கு 1, 2 மணிக்கு 2, 3 மணிக்கு 3. அந்த முதல் ஒரு கடிகாரம் வந்தால் அது எப்படி இருக்குன்னா அது ஒரு கதை எழுதுவார். அதே மாதிரி சுந்தர் ராமசாமி அவர்கள் முத அப்பெல்லாம் தொலைக்காட்சி, அந்த காலத்துல தொலைபேசி அஞ்சலகத்துக்கு தான் வரும். உடனே ஒரு ஆள் வந்து சொல்லுவான், உங்களுக்கு போன் வந்துருக்குன்னு சொல்லுவான். அவர் முத ஒரு போன் வந்துருச்சுன்னு கேட்கறதுக்கு போகும்போது ரொம்ப பதட்டத்தோடு, சாவு செய்தியா இருக்குமா, என்னவா இருக்குமா, அப்படியா இருக்குமா, இப்படியா இருக்குமான்னு ரொம்ப அவஸ்தைப்படுவார். அதுபோல முதலில் ஒரு நாற்காலி, ஒரு உயர் நடுத்தர கிராமத்துல உள்ள ஒரு நிலபலங்கள் உடைய உயர் வேலைக்காரன் வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர் நடுத்தர குடும்பம். அந்த குடும்பத்துல கூட நாற்காலி இல்லை. அந்த ஊர்லயே நாற்காலி இல்லை, ரொம்ப பழமையான ஊர். அந்த ஊர்ல முத ஒரு நாற்காலி வந்தா அந்த குடும்பத்துல எப்படி ஏற்படும், என்ன விளைவுகள் ஏற்படும்? ஒரு புதுமை, பழமையிலிருந்து ஒரு புதிய முதல் ஒரு புதுமை வருகிறது. ஒரு எளிய தொழில்நுட்பத்துல உருவான அந்த நாற்காலி உள்ள நுழைகிறது. ஒரு புதுமை வருகிற பொழுது அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பது, ஒரு குடும்பத்துக்குள் எப்படி இருக்கும் என்பது, ஊருக்குள் எப்படி இருக்கும் என்பது ஒரு அழகான சித்திரமாக இந்த கதையை கீரா அவர்கள் வரைந்திருக்கார். எல்லா கதைகளுமே கிராமத்து வாழ்க்கையும் வாழ்வு முறைகளையும் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் பண்புகளையும் இந்த நாற்காலி வைத்து அந்த கிராமத்தையே நமக்கு படம் முடிச்சு காட்டினார். ரொம்ப அருமையான கதை, ஒரு நல்ல இனிய அனுபவம். முதல்ல ஒரு பொருள் வீட்டுக்குள்ள நுழையிற பொழுது ஒரு புதுமை, அது ஒரு நாற்காலி எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அதுதான் அந்த ஊர்லயே எல்லாரும் வந்து பாக்குறாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க பூரா நாற்காலி வந்துருக்குதான், நாற்காலி முக்காலி தான் பெரிய பணக்கார வீட்டுல முக்காலி தான் இருக்கும். இப்ப இவங்க ஒரு பணக்காரராக இருக்கக்கூடிய கிராமத்துல கொஞ்சம் வசதி மிக்க குடும்பம் இவங்க. இந்த முக்காலியை பத்தி வர்ணிக்கிறார் பாருங்க. பெரிய உடம்பு, அதனால கொஞ்சம் அகலமான முக்காலி செஞ்சாரு. அந்த 3 கால் இருக்கிறதுனால ஒரு பக்கம் உட்கார்ந்தா அது மகுட்டிக்கும். எங்க ஊர் பக்கத்துல மகுட்டிக்கணும்னா கவிழ்ந்துடும். அது வந்து கவிழ்ந்துடும். அது தட்டி விடுறதுன்னு தென் மாவட்டத்துல தட்டி விடுறதுன்றாங்க. அப்படி கீழே கவுத்துடும். கவுத்த உடனே அந்த பெரிய உருவம் போட்டதுல சப்ஜெக்ட் விழுந்ததை பார்த்து இந்த பசங்களுக்கு பாரதிய சொல்லுவாரு, தவறி விழுபவர் தம்மையே பெற்ற தாயும் தன்னுடைய குழந்தை தவறி விழுந்தா கூட பெற்ற தாய் சிரிப்பான்னு ஒரு பாரதி சொல்லுவார். அந்த மாதிரி அது மனித இயல்பு. இந்த மனித இயல்புகள்ல அப்ப செத்து போனவருக்கும் மரியாதை வந்து நாற்காலியில தான் வைக்கணும்னு ஒரு இது வருது பாருங்க. அது முத இவங்க நாற்காலிக்கு வந்து விளையுது. இந்த பசங்க பாருங்க, மனித இயல்புகள் பாருங்க. நம்ம நாற்காலி இப்படி ஆயிப்போச்சு, நம்ம மாமனார் வீட்டு நாற்காலி இப்படி ஆகணும்னு இந்த பசங்க சதி பண்ணி பண்றாங்க. அதான் மனித இயல்பு. ரொம்ப அழகான கதை, ரொம்ப அருமையா சொல்லிக்கிறீங்க அபிநயா, வாழ்த்துக்கள். நம்முடைய கதை இலக்கிய பெருமன்றம் இது 3வது
கதை சொல்லி நிகழ்ச்சி சும்மா வேகமா போயிட்டு இருக்குது. கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்க. அதற்கு உறுதுணை புரிகிற அத்தனை தோழர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. ஐயா கீரா ஐயா, இந்த நாற்காலி கதையை ஒரு எல்லலோடு அவர் ஐயா எங்கேயோ பார்த்திருக்காரு. ஏன்னா உலகம் முழுவதும் இந்த நாற்காலி கனவு இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய கனவு. யாருக்குத்தான் நாற்காலி கனவு இல்லை? படிச்சவனுக்கும் கனவு இருக்கு, படிக்காதவனுக்கும் கனவு இருக்கு, ஏழைக்கும் கனவு இருக்கு, பணக்காரனுங்க எல்லாம் அந்த நாற்காலி நாற்காலி நாற்காலி. நிறைவான வாழ்க்கைகளுக்கும் அந்த நாற்காலி தான் தேவை என்பதை கீரா ஐயா அழகா அவர் எங்கேயோ அதை பார்த்திருக்காரு. முத வேலைக்கு வந்த பிறகு நாற்காலி தாங்க டியூல வாங்கினேன். நாற்காலியும் டியூல வாங்கி நம்ம பள்ளிக்கூடத்துல நாற்காலி உட்கார்றோம், நம்ம வீட்டுல உட்காரணும்னு வாங்கினேன். இல்ல, நான் இந்த கதையை படிச்ச பிறகு எனக்கு அதை தோணுச்சு, ஐயா வந்து எங்கேயோ பார்த்திருக்காரு இந்த சம்பவத்தை. கீரா ஐயா பார்க்கவும் மனுஷருக்கு ஒரு நல்ல சிரிப்பு வந்திருக்கு. அது ஒரு படைப்பாக்கமா தந்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. தோழர் சிவசுப்பிரமணியன் தோழர், உங்களுடைய பின்னூட்டம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கீரா கதையை சொன்ன அபிநயா அவர்கள் அந்த நாற்காலிங்கிற கதைக்கு உயிரூட்டி இருக்கிறார். இன்னைக்கு இவங்க சொன்ன கதைய கீரா கேட்டா சொக்கி போயிருப்பார். அவர் வாரிசு கேட்டிருந்தாலும் சொக்கி போயிருப்பாங்க. அவ்வளவு அருமை. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நிறைய புதிய சொற்கள் எல்லாம் சொல்றாரு. ஆனா இப்ப சாதாரண சொற்களும் சொல்றாரு. தொப்புக்குட்டீர்னு கீழே விழுந்துருது, இந்த மாதிரி. இது கஞ்சாம்பட்டிங்கிறது அப்படி சொல்லுது. பீகதி, பீதியத்தை அப்படி சொல்லுது. நுண்ணம், கோசனம், இப்படி நிறைய புதிய வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. முதல்ல வந்து கதையை கலகலப்பா கொண்டு போயிருக்கிறார். அதாவது அவர் தலையிலிருந்து துட்டு கீழே விழல அப்படிங்கிறது, அதெல்லாம் எடக்கு ஏடாசு, எகத்தாளமா பேசுறது. பிறகு அந்த அம்மா மோர் கொடுத்து வரும்போது, காயத்தை போட்டு மோர் கொடுத்து வரும்போது, அவர் வந்து கணவர் வந்து பின்னாடியே விருண்ட பிள்ளரை வச்சுக்கிட்டு அந்த அம்மா நடக்கிறது மாதிரியே நடந்து அபிநயத்தோட வருவது, அப்படி ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதான் வந்து கலகலப்பா கொண்டு போயிருக்காரு. நாற்காலி வந்ததும் சோகமாயிருக்கு வீட்டுல. அந்த நாற்காலி இறந்தவர்களுக்கு பயன்படுத்துங்கிறது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த மனசுதான் காரணம். அதனால அவர் வந்து தனியா இருக்காரு, நாற்காலியை தானம் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு நிறைய இருக்காங்க, இவங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. நாற்காலி தேவையினால கொடுக்காம இருக்காங்க. ஆனாலும் அவர் கொடுத்தத ரொம்ப ஒரு வியந்து பாராட்டுறாங்க. அந்த பிள்ளைங்க வந்து சொல்லுறதுக்கு வராங்க, வேகமா வராங்க, பிறகு நடை தளர்ந்துருதுன்னு சொல்லுதாப்புல. அவ்வளவு தூரம் அருமையா கதையை முடித்திருக்கிறார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமே. மகாலட்சுமி தோழர். மகாலட்சுமி அம்மா கையை உயர்த்தி இருக்கீங்க. மகாலட்சுமி அம்மா நன்றி. உங்களுக்கு இணைப்பு கிடைக்கிற வரை எங்க அண்ணன் பாலனே. அண்ணன் தோழர் வணக்கம். வணக்கம் அண்ணன், சொல்லுங்க. கார்ல போயிட்டு இருக்கிறேன் தோழர். வாய்ப்பு இருக்கா? சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல வேற ஆள்கிட்ட இருக்கு? வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க. தோழர்களே வணக்கம். இந்த கதை மிகவும் ஒரு அருமையான கதை. இந்த கதை தமிழக அரசு பாட புத்தகத்தில் 12ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் இந்த கதை இருக்கிறது. இது ஒரு புதிய செய்தி. நல்ல கதை. கதை எழுதும்போது நம்மளுடைய கீரா வந்து அத்தை, பாட்டி, மாமனார், அத்தை அப்படிங்கிற வார்த்தை அப்படியே ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாங்க. நல்ல ஒரு நகைச்சுவையா கதையை கொண்டு போவாங்க. அந்த சின்ன பசங்க, பெத்தண்ணா, இன்னொரு குழந்தை, அவங்க அப்பா, அந்த ஜட்ஜி கீழே விழுகிறதுல ரொம்ப நகைச்சுவையா, அருமையான நகைச்சுவையா கதையை ரொம்ப ரசிச்சு படிக்கலாம். இந்த பெருங்காயங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அம்மா வந்து தாய்மாமன் தான் இந்த கதையில முக்கியமான ரோல். இந்த தாய்மாமன் வீட்டுக்கு வருகிற போது அம்மா எப்படி எல்லா வீட்லயும் இருக்கிறதானே, அதையும் ரொம்ப அழகா ரசிக்கும்படியா கீரா எழுதியிருப்பாங்க. ஆனா அந்த கதையினுடைய வந்து ரொம்ப நுட்பம் வந்து எங்க வச்சிருக்காருன்னா, கதையினுடைய கிளைமேக்ஸ் தான். ஒரு நாற்காலியே இல்லாத ஒரு தேசம், அந்த மாதிரி இது கதையை கொண்டு வந்து அந்த நாற்காலியை வந்து இறந்தவங்க வந்து வாங்கிட்டு போறாங்க ஒவ்வொரு முறையும்.
முதல்ல கொடுத்துட்றாங்க. அப்புறம் எல்லாரும் இறந்த பிறகு வரும்போது அந்த குழந்தைகள்லாம் வருத்தப்படுறாங்க. திரும்பவும் அந்த நாற்காலிகளை உட்கார வருத்தப்படுறாங்க. பிறகு என்ன பண்ற டெக்னிக்கலா அந்த குழந்தைகள்லாம் நாற்காலி எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு இன்னொரு நாற்காலி எங்க மாமா வீட்டுல இருக்கு அங்கே போங்கன்றாங்க. மாமா கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. சில விடுகதை எல்லாம் வரும் அதுல. அந்த விடுகதை வெத்தலை போடுறத வச்சு விடுகதை முத்தப்பனை முடிச்சு முத்தப்பனை பிடிச்சு முதுகு தோலை உரிச்சு வெண்ணெயை தடவி அந்த வெத்தலை போடுறத விடுகதை மாதிரி எல்லாம் கதையில கொண்டு வருவாரு. கடைசியா வந்து நாங்க நாற்காலி எங்க வீட்டுல இல்ல மாமனார் வீட்டுல இருக்கும் போங்க. மாமா கொடுக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. ஆனா மாமனார் வீட்டுக்கு போகும்போது அவர் மாமனார் நாற்காலியை கொடுத்துட்றாங்கன்னு இறந்தவங்க வரும்போது. இங்கதான் மாமனார் எந்த மாமனார் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாமனார் என்ன சொல்லி கொடுப்பாருன்னா, இந்த நாற்காலியை நான் நல்ல விஷயத்துக்காண்டி நல்ல விஷயத்துக்காண்டி நாற்காலியை முழுவதுமாக கொடுத்து விட்டேன் அப்படிங்கிற போது ஒரு பொதுநலமா அதுல இருக்குது. கதையை முடிவு வந்து இந்த கிளைமேக்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அதுல. நன்றி தோழர். நன்றி தோழமையா. ஐயா மகாலட்சுமி தோழர் சொல் நான் பேசலாமா தோழர்? மகாலட்சுமி நல்லா பேசுங்கம்மா, பேசுங்க. அதாவது அபிநயா டீச்சருக்கு முதல்ல அந்த அவங்களுடைய குரல் வளம், அந்த உடல் மொழி, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சின்ன குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி அவ்வளவு அற்புதமாக இந்த கதையை சொல்லியிருக்காங்க. டீச்சர் அப்படிங்கிறத நாங்க எப்பவுமே இப்படித்தான் இருப்போம். அந்த அந்த வகையில அந்த அபிநயா டீச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வுங்க. இந்த நாற்காலியில சிந்திப்பதை நிறுத்தி கொண்டவர்கள் அமர்ந்திருந்த அந்த நாற்காலியில் நான் நிறைய தடவை அமர்ந்திருக்கிறேன். எனக்கு அந்த ஒரு இது கிடைச்சிருக்கு. நான் வந்து 28/6/91 அப்பாயின்மெண்ட் ஆகி ஸ்கூலுக்கு போறேன். அப்போ அந்த இடத்துல தலைமை ஆசிரியர் வந்து லீவ்ல இருக்காரு. நான் வந்து அப்பதான் புதுசு, எனக்கு எதுவுமே தெரியல. அந்த சமயத்துல ஊர்ல இருந்து நாற்காலியை கேட்க வர்றாங்க. எனக்கு அது என்னன்னு தெரியல. பையங்க கேட்டாங்க, என்ன டீச்சர் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? செத்தவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போவாங்க அந்த நாற்காலியா அப்படின்னாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல்ல ரெண்டு ஒரு நாற்காலியும் ஒரு பெட்டியும் தான் இருக்கும். டீச்சர் உதவி ஆசிரியர் உட்கார்ந்துறதுக்கு பெட்டி, ஹெச்எம் உட்கார்றதுக்கு நாற்காலி. இப்ப அவர் நாற்காலியை தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் அந்த நாற்காலி எனக்கு இன்னும் பயமே இல்லை. திரும்ப அது நிறைய தடவை போகும் வரும். இந்த மாதிரி ஒரு காலகட்டம் நாங்கள்லாம் அதுல இருந்து கடந்து வந்தவங்க. அதனால இந்த நாற்காலி கதையை நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப அந்த எனக்கு பதிலா அபிநயா ரொம்ப அற்புதமாக அந்த கதையை நல்லா சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அபிநயா. நன்றி தோழர், நன்றி. வணக்கம். நன்றி மகாலட்சுமி தோழர், ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஒரு சிறிய செய்தி. நம்முடைய ஐயா கீரா ஐயாவுடைய கதைகளை சொல்ல விருப்பப்படுவோர் வேமா கொஞ்சம் கதை தான் இருக்கு. நம்ம ஜூலை மாதத்திற்கான கதை சொல்லிகள் எல்லாம் அந்த 30 பேரும் தயாரா இருக்காங்க. 30 பேர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன். அடுத்து 20 பேரு கதை சொல்றதுக்கு பதிவு பண்ணிட்டாங்க. ஐயாவுடைய கதைகள் மொத்தமே 83 தான். அதனால நிறைய கதை சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. ஒருவேளை ஏன்னா கடைசி இடத்துல ஐயா எனக்கு கதை கொடுங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு மகத்தான இலக்கிய ஆளுமையினுடைய படைப்புகளை சொல்லுவதற்கான வாய்ப்பு என்பது மிகப்பெரிய விஷயம். நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு ஏதோ ஒரு இணையத்துல, அப்படிலாம் கிடையாது. இது காலம் கடந்து பேசுகிற ஒரு மகத்தான இலக்கிய பணியில் கீரா ஐயாவுடைய கதை சொல்லியாக சொல்வதற்கான வாய்ப்பு என்பது மிகப்பெரிய விஷயம். இது நம் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய சொல்லிட்டீங்களா தொடர் கிடை யாருக்கா சொல்ற கிடை கதை ஐயா நான் முடிஞ்ச பிறகு நான் உங்கள்கிட்ட பேசுறேன். சரி, நான் பேசுறேன். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட பேசுறேன். நன்றி நன்றி. அப்படி யாராவது கதை தலைப்பை தேர்ந்தெடுக்காதவர்கள் வேகமா நம்ம கதை சொல்லியில் புலனத்தில் பதிவு செய்யணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா மகாலட்சுமி தோழர் சொன்னதுனால. அடுத்து ஆயிஷா தோழர். மாலை வணக்கம் தோழர்களே. வணக்கம் தோழர், சொல்லுங்க. முதல்ல வெல் ஸ்டார்ட் இஸ் ஹாஃப் டன் சொல்லுவாங்க. நேற்று நம்ம மாவட்ட ஆட்சியர் ஆரம்பிச்சது வந்து அந்த கரெக்டான வடத்தை அவங்க இன்னைக்கு அபிநயா தோழர் பிடிச்சாங்க. அபிநயா அப்படின்ற மாதிரி அபிநயத்தோடயே அவங்க கொண்டு போயிட்டாங்க. எல்லாமே அவங்க தோழர் சொன்னாங்க குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி. நானே அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். நிஜமாவே குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி உட்காந்து அவ்வளோ அது விஷுவலைஸ் பண்ணி அவங்க கருமுருகன் ஐயா சொன்ன மாதிரி ருசிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தைகளுக்கு ருசி வந்துருச்சு. வைரமுத்து கவிதைகள்ல ஒண்ணு வரும்,
மாட்டின் சிறுநீர் தாரைகள் ருசித்து அப்படின்ட்டு மாடு மேய்த்தல் ஒரு தவம் அப்படின்ற ஒரு கவிதையில அவர் சொல்லுவார். அந்த அந்த கவிதைகள்லாம் படிக்கும்போது அந்த உவர்ப்பு தன்மை நம்ம உதட்டுல பட்டா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை ருசிச்சு மென்னு முழுங்கி அப்படி கொண்டு வர்றது ஒரு அபூர்வமான விஷயம். அத அழகா செஞ்சாங்க தோழர். அவங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த கதைய நான் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் எடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா சமீபத்துல தான் இந்த கதை எங்க வீட்ல நடந்துருச்சு. அதே இது அப்படியே சீக்வென்ஸ் நடந்துச்சு. அது ஒரு சென்டிமெண்டல் இதுவா ஆயிடுச்சு எனக்கு. அ எப்படின்னா எங்க அப்பா ஒரு தச்சர். தச்சு வேலையை பயிற்றுவிக்கிற சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தொழில் பிரிவு ஆசிரியர் அவரு. அவரு என்ன பண்ணாருன்னா, அவரு காலம் முடியும்போது அவரு படுக்க வைக்கிறதுக்காக ஒரு பெஞ்ச் தயார் பண்ணாரு. அவரு கொஞ்சம் உடல்நிலை மோசமாகற நிலைமையிலேயே, நான் எனக்காக இத நான் தயார் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயார் பண்ணாரு. அவ்ளோ அழகா இருக்கும் அந்த பெஞ்ச். ரொம்ப நீளமா, மேல சன்மைக்கா போட்டு அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருப்பாரு. ஒரு யானை ஏறி நின்னா கூட அது உடையாதுன்ற அளவுக்கு எங்க அப்பாவோட அது வந்து ரொம்ப அதிகப்படியான கை வேலைப்பாடு தெரிஞ்ச மனுஷன். அவரு செஞ்சு வச்சாரு. வச்சுட்டு அந்த பெஞ்ச் அப்படியே தான் மேல மாடியில ஒரு ரூம்ல இருக்கும். எதுக்குமே அத யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப இதுவா அப்படியே போட்டு வச்சிருந்தாங்க ரொம்ப காலமா. அதுல கடைசியில அப்பாவ படுக்க வைக்கிறம்போது, அப்படி ஒரு அழுதோம் எல்லாருமே. தாங்க முடியாத ஒரு வேதனைக்கு ஆளானோம் அந்த நேரம் வந்து. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பா சொன்ன மாரியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெஞ்ச்ல அப்பா இப்போ 1 இயர் ஆகுது அப்பா தவறி. அன்னைக்கு வந்து அந்த கொடூரம் அந்த இது வந்து எங்களால தாங்க முடியாத விஷயமா இருந்தது. அந்த பெஞ்ச் வந்து அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா எங்களால சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அதனால தான் இந்த கதைய நான் எடுக்கவே வேண்டாம் அப்படின்னு நெனச்சேன். கடைசில அப்பா சொன்ன மாரி அப்பா முதல்ல படுக்க வச்சாங்க அந்த பெஞ்ச்ல. அடுத்த ஒரு வாரத்துல எங்க ரிலேஷன் பக்கத்துல தெருவுல அப்ப வந்துட்டு போனாங்க பாருங்க. அத பார்த்துட்டு போனவங்க எல்லாருமே இந்த பெஞ்ச் இந்த மாரி இருக்கு அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நார்மலா அந்த பெஞ்ச் யாரும் செய்ய மாட்டாங்க. நார்மலா இந்த மாரி பெஞ்ச் எந்த வீட்லயும் இருக்காது. அப்பா அதுக்காகவே செஞ்சாங்கன்றது நாங்க யார்கிட்டயும் சொல்லாத விஷயம். அன்னைக்கு பார்த்துட்டு போனவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அத்தோட அது பள்ளிவாசலுக்கு 4, 5 முறை போயிட்டு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. ஆனாலும் அப்பா என்ன நெனைச்சாங்களோ, அது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு குடுக்கணும் அப்படின்னு நெனைச்சது அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ யார் வந்து கேட்டாலும் குடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டு மேல் ரூம்ல போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இது எங்க வீட்லயே நடக்கும் இந்த கதை அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்காத விஷயம் அது. அதனாலயே அந்த கதைய நான் எடுக்கல. பட் இன்னைக்கு சொல்லும்போது, அந்த ஃபீல என்னால அப்படியே உணர முடிஞ்சது. அந்த நாற்காலி அதுவும் அவங்க சொல்லும்போது அந்த நாற்காலிய தொட்டு பார்க்கறது, அந்த ஊதி பார்க்கறது, அந்த ஊதுற சவுண்டு ரொம்ப அழகான ஒரு இதுவா இருந்தது. அப்படியே அத கண் முன்னாலே கொண்டு வந்து குடுத்தாங்க. அதுக்கு சிறப்பான பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அ தோழர் ரவீந்திர பாரதி ஐயா சொல்லும்பொழுது ஒரு வார்த்தைய சொன்னாங்க. அ "ஒரு புது வரவு எப்படி இருக்கும்?" அப்படின்ட்டு அ ஒரு ஃபீல். ஒரு யார் வீட்லயும் இல்லாத ஒரு புது வரவு வருது. அது எப்படி இருக்கும்? அந்த மத்த வீட்டுக்காரங்க அத எப்படி பார்ப்பாங்க? அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? அந்த ஃபீல அவ்ளோ அழகா கீரா சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ நெனச்சா, இப்போ அது மாரி எழுதவே முடியாது போல இருக்கு நம்மளால. ஏன்னா புது வரவுன்றது எதுவுமே இல்ல இப்போ. அந்த ஒரு ஃபீல குடுக்குற மாரி ஒரு விஷயத்த எழுதவும் முடியாது, சொல்லவும் முடியாது போல இருக்கு இப்போ புதுசா. எந்த பொருளும் புது வரவா இல்ல உலகத்துல. அந்த அளவு இந்த உணர்வுகள் எல்லாமே மழுங்கி போயிடுச்சோ! மனுஷங்க கிட்ட இருந்து மாறி போயிடுச்சோ! அப்டின்ற மாரி ஒரு சூழலுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. இதுல இந்த மாரி இலக்கியங்கள் எல்லாமே நமக்கு ஒரு ஆறுதலா தான் இருக்கு. இப்போ இலக்கியங்கள் எழுத ஆரம்பிக்கும்போது, எத பத்தி நம்ம எழுதுவோம்? அப்டின்ற மாரி ஒரு வினாவோட இருக்கு. எனக்கு அத சொல்லும்போது அவங்க தோழர் சொல்லும்போது எனக்கு அந்த எண்ணம் தான் வந்துட்டே இருந்தது. இப்ப இந்த ஃபீல குடுக்கணும்னா என்ன மாரி எழுதலாம்? எழுதவே முடியாது போல இருக்கே! அப்டின்ற மாரி. சில விஷயங்கள் ஆ அ அந்த காலகட்டத்துல இருந்த விஷயங்கள் இப்பவும் ரொம்ப அழகானதா தெரியுது. அந்த மாதிரி ஒரு உணர்வுக்கு எங்கள கொண்டு போய் கடத்தி, அந்த அதே ஃபீல்ல வாழ வச்சதுக்கு தோழர் அபிநயா அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அ வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஆயிஷா தோழமையே. பொதுச் செயலாளர்ட்ட போற முன்னாடி அகிலாக்கா, நீங்க ஏதாவது பின்னூட்டம்? அகிலாக்கா? ம், வேறு யாரும் இருக்கீங்களா? ஓகே. நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர். வணக்கம். யாரு? மருதநாகராஜன் தோழர். சொல்லுங்க. தொடர் கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க தோழர். வணக்கம் தொடர். தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் நடத்துகிற இந்த ஈரா அவர்களுடைய
சிறுகதைகள் கதைகளை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற ஐயா அவர்களுக்கும் வணக்கம். ஏனைய தோழமை அனைவருக்கும் வணக்கம். ஐஷா வந்து மிக அற்புதமாக கதை சொல்லியாக இருந்தார். அவர் சொல்லும் போதே அந்த கதைக்குள்ளேயே உருகி 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 தன்னை உருகி உருகி சொன்னார். நல்லா இருந்தது. அவரே வந்து பேசும்பொழுது அந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போதே அவரே வந்து உண்மையிலே அவரே ரசிச்சு சொல்ற மாதிரியே அந்த ஒரு பாவனை இருந்தது. நல்ல கதை தேர்வு. நாற்காலி எனக்கு அதுல வந்து கீரா அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் காட்சிப்படுத்துகிற அந்த இது வந்து மிகவும் ரசிக்கும்படியா இருந்தது. அந்த மோர் கொண்டு போகும்போதும் பின்னாடி வந்து அவர் நடிக்கிறதும், அதே போல அவன் மாமா வந்து வெத்தலை போய் நாற்காலில் உட்காந்து வெத்தலை போடும்போது அங்க இருக்கிற அந்த காட்சிப்படுத்துதலும், இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் பார்க்குறப்போ அந்த காட்சிப்படுத்துதல் கீராட்ட இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளுமைங்கிறது வந்து நான் ரொம்ப ரசிச்சேன். அதே மாதிரி இறந்தவங்களை வந்து அந்த நாற்காலியில உட்கார வைக்கக்கூடிய அந்த காட்சிப்படுத்துதல், இவைகளெல்லாம் வந்து ரொம்ப ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த கரிசல் அப்படிங்கிற அந்த தன்மையோடு எழுதக்கூடிய அந்த எழுத்து நல்லா மிக சிறப்பாக இருந்தது. கதை சொன்ன ஆயிஷா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க தோழர். நன்றி தோழமை. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் ஆராம் ஐயா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப இன்னைக்கு 2வது நாள் கதை மிக அருமையா சொன்னாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அவங்க அப்படியே நடிச்சு காட்டிட்டாங்க. அந்த பாக்கு ஊதுறது போது கூட நான் எப்படி கொட்டை பாக்க இப்படி ஊதுவாங்களா அப்படிலாம் இது பண்ணப்ப அவங்களே செஞ்சு காட்டிட்டாங்க எப்படி ஊதுவாங்க அப்படின்ற மாதிரியான இதெல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு பொதுவாவே யார் நல்லா சொல்லி கொடுப்பாங்கன்னா எல்கேஜி டீச்சர் தான் நல்லா விஷயத்த கம்யூனிகேட் பண்ண முடியும். பேராசிரியர்கள் இல்ல. பேராசிரியர்கள் அறிவாளிகள்கிட்ட போய் பேசுவாங்க, அவ்வளவுதான். ஆனா எல்கேஜி பிள்ளைங்க எனக்கு சொல்லி கொடுக்கறது யாரோ அவங்களாலதான் நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு மிக நல்ல முறையில் ஒரு சித்திரத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நாற்காலி கதை அதை ஏற்கனவே எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு நாற்காலியினுடைய இது ஒவ்வொன்னு ஒரு ரேடியோ முதல்ல வாங்கினப்ப, டேப் ரிகார்டு வாங்கினப்ப, டிவி வாங்கினப்ப ஒவ்வொரு இடத்துலயும் சந்தோஷமா இருந்தது. ஆனா இன்னைக்கு உள்ளவங்க ஒரு நாற்காலிக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷம், இவ்வளவு பெரிய இதெல்லாம் வீட்டுல நடந்திருக்குமான்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருந்தாலுமே ஒரு கிராம சூழ்நிலையில் ஒரு முக்காலி இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்திருப்பாங்கன்னே தெரியாது. நம்ம குழந்தைகள் எல்லாம் பார்த்திருப்பாங்கன்னே தெரியாது முக்காலி இருக்கும் அப்படின்றது. அப்ப எல்லாருமே கீழே உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப ஒரு முக்காலின்றது அப்புறம் அந்த தரையில இருந்து எல்லாத்தையும் கிண்டல், கீராவனுடைய இதுலயே கிண்டல் போயிட்டே இருக்கும். ஒரு இறந்த பணத்துக்கு வந்து தர டிக்கெட்ல இருந்து நாற்காலிக்கு போயிருச்சிருப்பாரு அவருடைய அந்த இது. அதே நேரத்துல அவருடைய மாமனார் வந்து இவங்க எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் அப்படியே ஒரு கல்லு பிள்ளையார் மாதிரி அவர் பாட்டுக்கு இருப்பாருன்னு சொல்லுவாரு. நீ என்ன கிண்டல் பண்ணாலும் பிள்ளையாரும் ஒண்ணும் சொல்லாது, அதுவும் அவரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இதையும் வச்சுட்டு போவாரு. அப்படிப்பட்டவர் வந்து ஒரு இறந்த ஒரு மனிதருக்கு ஒரு இடத்துல ஆன்மீகத்துல இறந்தவரையும் ஒரு தெய்வ நிலைக்கு தான் உயர்த்தக்கூடிய ஒரு இது இருக்கும். நான் ஆஸ்பத்திரியில இருக்கிறப்ப திடீர்னு ஒரு ஆசிரியர் தான் அவரு. திடீர்னு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாரு. எதுக்கு அப்படின்னு, நீங்க அனாதை பாடி ஏதாவது வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கடைசி காரியங்களை செய்யறதுக்கு உங்க ஸ்வீப்பர் யாரையாவது வச்சு செஞ்சிருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அப்படி வந்து கொடுப்பாரு. அவருக்கு எதுவும் அப்படி அவர் வந்து மிகச்சிறந்த ஆன்மீகத்துல கூடினவர். ஆனாலும் அந்த இறந்த பாடி வந்து அதுக்குரிய மரியாதையோடு அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாவும் இருக்கலாம், அந்த இதோட இறப்ப அவருடைய இதை வழி அனுப்பணும். அவருக்கு ஒரு ஆன்ம திருப்தி அதுல. அந்த மாதிரியான ஒரு திருப்தியான ஒரு மனிதராக ஒரு இறப்பை அவர் வந்து அந்த அதுக்கு முன்னாடி சொல்றாரு இல்லையா, டெய்லி காலையில எழுந்தோடனே அந்த சேரை துடைக்கிறது. இப்ப சத்தம் இல்லாம அந்த மண்பானையில தண்ணி நிறைஞ்ச மண்பானையை எப்படி தூக்கி வைப்போமோ அதை போல தூக்கி வைப்பாரு அந்த சேரை. அவ்வளவு கவனமா தூக்கி வைக்க, அந்த அவ்வளவு ஆசையா ஒரு வெத்தலையை போடணும்னாலும் எப்படி போடுறாரு. அவர் மிகப்பெரிய அந்த ஒரு வார்த்தை கூட சொல்றாரு, ஈயாத லோபின்னு என்ன கஞ்சன், ஈயாத லோபி இருந்தன்னு செத்தன்னுபாங்க. அவன் கஞ்சன் வந்து இருந்தா என்ன செத்தா என்னன்றதான் அந்த பழமொழி. ஈயாத லோபி இருந்தன்ன
போய் என்ன அப்படின்றதுதான் ஒரு பழமொழி. அந்த அந்த மாதிரியான இது பிறகு முத்தப்பனை வச்சு அந்த இதை சொல்றாரு. அந்த வெத்தலை போடக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து ஒரு கஞ்சனாக இருக்கக்கூடியவர், எதையும் ரசித்து செய்யக்கூடியவர், எதையும் வந்து ரொம்ப இருக்கக்கூடியவர். அவர் வந்து ஒரு இறந்த பாடி. ஆனா குழந்தைகளோட மனசு அது பக்கம் அது ஒரு ட்ராக்ல போயிட்டே இருக்கு. இது வந்து குழந்தைகளுக்கான ஒரு குழந்தைகளுடைய உளவியலை சொல்லக்கூடிய ஒரு கதையாக போயிட்டு அவங்க முதல்ல இந்த ஜட்ஜு விழுந்தப்ப அது வந்து இவருக்கு வந்து அதிகாரத்தை கேள்வி கேட்கறதுல கீரா வந்து மிகப்பெரிய ஒரு அவருடைய எல்லா கதைகளையும் ஒரு ஒரு கூடயே ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கும். அதிகாரத்தை பத்தி கேள்வி. அப்போ ஒரு ஜட்ஜை கீழே விழுக வச்சு சிரிச்சு இவங்க ஓடி போய் சிரிக்கிறது சின்ன பிள்ளைங்க. அதே நேரத்துல இறந்தவங்க பாடி அந்த சின்ன பிள்ளைங்களுக்குள்ள பயம் என்ன, இறந்தவரை பார்த்துட்டா நமக்கும் இறப்பு வந்துருமோ, அதை போய் தொடக்கூடாதோ, அது வந்து பாவம் அப்படின்ற மாதிரியான ஒரு இனம் புரியாத ஒரு உளவியல் பயங்கள்லாம் அப்படியே அதை உணர்ந்துறாரு. ஒரு பக்கம் வந்து புனிதமாக கருதும் ஒரு மாமாவை வந்து இதெல்லாம் மிக பெருமையான ஒரு சித்திரத்தை நாற்காலி. அது வந்து ஒரு வசதியான ஒரு கிராமத்து வீட்டில் நடக்கக்கூடிய கதையாக இருந்தாலும் ஒரு நாற்காலியின் போது அப்போது ஒரு மன நிலைகள் எவ்வாறு இருந்தது, ஒரு பொக்கிஷமாக பார்க்கக்கூடிய ஒரு நாற்காலியை இறந்தவர்களுக்கு பயன்படுத்த வந்த கஞ்சன் லோபி அந்த ஈயாத லோபி வந்து எவ்வாறு கொடுக்கிறார் என்பதெல்லாம் மிக அருமையா சொல்லியிருக்கார். அருமையா சொன்னாங்க அந்த டீச்சர். அவங்களுக்கு வந்து தொடர்ந்து நம்ம இதுல வரணும், பல கதைகளை அவர்களும் சொல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நிறைய பேர் புதிய முகங்கள் நம்முடைய இணைப்புல நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமா பிரபலங்களும் உள்ளே இருக்கிறீர்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்முடைய கலையிலக்கு பெறுகின்ற நிகழ்வில் நீங்கள் எல்லாம் இணைந்து அபிநயா தோழர் அவர்களுடைய கதை சொல்லலை கேட்டது மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. அடுத்ததாக பின்னூட்டம் தோழமைகளே. பெருமாள் இருக்காங்க. ஆமா ஆமா, ஏன்னா அவங்க கீராவோடய பயணித்தவங்க. அவங்க ஐயா லட்சுமண பெருமாள் ஐயா என்ன பண்ணிருக்காங்கன்னா பதிவு போட்டிருக்காங்க, பார்த்தேன். இல்ல பேசினாலும் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேட்கிறேன் பொதுச் செயலாளர். ஐயா ஐயா எழுத்தாளரே என்னங்க, மறுபடியும் போயிட்டு மறுபடியும் என்னங்க பொதுச் செயலாளர் இல்ல பொதுச் செயலாளரே. சரி, அப்ப நம்ம நன்றி நன்றி. பின்னூட்டம் பார்க்கலாம். பின்னூட்டங்களை பொறுத்த மட்டும் மகாலட்சுமி தோழர் அருமையான குரல் வளம், வாழ்த்துக்கள் அபிநயா டீச்சர். பாலச்சந்திரன் புதுக்கோட்டையில இருந்த அவர் தோழர் அருமை, பெரிய கதை, அழகுறச் சொல்லியவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. லட்சுமி பெருமாள் தோழர் முக்காலி நகைச்சுவை கதையை எப்படி சொல்ல போகிறாரோ என்று நினைத்தேன், ஆனால் மற்றும் ஒரு முறை சிரித்தேன். வாழ்க கதை சொல்லி. அருமை அருமை அருமை. அடுத்து பாண்டிச்செல்வம் என்கிற சங்கீதா ஆசிரியர் கதையை அழகாகவும் ஏற்ற இறக்கங்களோடும் சொன்ன விதம் சிறப்பு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. தருமபுரியிலிருந்து நம்முடைய சின்ன தோழர் கதை சொன்ன விதம் சிறப்பு, நாற்காலியை கண்முன்னே நிறுத்திவிட்டார், நேரடியாக காட்சி பார்த்தது போன்ற உணர்வு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பத்மகுரு தோழர் உணர்வுபூர்வமான கதை சொல்லல், வாழ்த்துக்கள் அபிநயா. நாற்காலி என்ற பெயரில் அரசியல் கதைகளும் பாடல்களும் கேட்டிருக்கிறோம், இது தனித்துவமான கதை. எனது பள்ளி காலங்களில் எங்கள் வீட்டில் முதல் முறையாக 2 நாற்காலி வாங்கி வந்தார் அப்பா. அதன் பின்னர் எங்கள் வீட்டில் எல்லா முக்கிய நிகழ்வுகளிலும் அதுவே கதாநாயகனாக இருக்கும். இப்போது அதன் கால்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. மலரும் நினைவுகளை கிளறி விட்டது. மகிழ்ச்சி. ஒற்றை நாற்காலி குழந்தைகளின் எண்ணங்களையும் பெரியவர்களின் நினைப்புகளையும் நாற்காலி ஆசைப்பட வந்ததும் அனுபவிக்க இயலாத சூழல், மனநிலை என பல்வேறு தளங்களில் வித்தியாசமான கோலங்களில் யதார்த்தமான நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளார் ஐயா கீரா. அடுத்து நம்ம நவநீத கிருஷ்ணனுடைய இணையர் ஆசிரியர் ரேவதி அம்மா அவர்கள், எங்கள் ஊரில் இப்போதும் அரிக்கன் விளக்கு இந்த மாதிரி வீடுகளில் வாங்கி செல்வார்கள். பணிப்பின பெட்டி வந்த பின் நாற்காலிக்கு வேலை இல்லை, அபிநயாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து முத்து தோழர், இன்று வர முடியாத சூழல், நாளை முழுமையாக கலந்து கொள்ளேன், அனைத்து தோழருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பின்னூட்டத்தால் பெருமை சேர்த்த தோழர்களுக்கு நன்றி. பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை புறப்பாடு. கதை சொல்லி மிக பிரபலமான கதை சொல்லி ஈரோடு சரிதா ஜோ சொல்றாங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. அபிநய தோழர் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நிறைவு பண்ண போறோம்.
ஏன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சியா கலந்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிம்மா. நீங்க அந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது நாங்களும் அந்த உள்ளத்தோடு பூரிப்பு அடைகிறோம். எல்லோரும் சொன்னது போல அபிநயத்தோடு கதையை வெளிப்படுத்திய பாங்கு என்பது சிறப்பு. நாற்காலி கதை இந்த காலகட்டத்துக்கு தேவையான விஷயம். எது தேவையோ அதை ஒதுக்கி விடுகிறோம், எது தேவையில்லையோ அதை தேடி தேடி அலைகிறோம். அதைத்தான் நாற்காலி சொல்ல வருகிறது. அந்த கதையை சிறப்பாக சொல்லிய தோழர் அபிநயா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, பின்னூட்டத்தால் பெருமை சேர்த்த தோழமைகள் நம்முடைய மேலாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி தோழர், சுப்பிரமணியம் தோழர், பாலு தோழர், மகாலட்சுமி தோழர், இன்னும் ஆயிஷா தோழர், மருது நாகராஜன் தோழர், இப்படி பல்வேறு ஆளுமைகள் நேரடியாகவும் பதிவு பின்னூட்டம் வந்திருக்கிறீர்கள். அதே போல பதிவு பின்னூட்டம் இந்த தோழமைகளுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, நாளை தினம் இரவு 8 மணிக்கு கீரா அவர்களோடு கதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு வாழ்த்துக்கள். வணக்கம்.